Hi friends, welcome back to Fathi's Recipes. இன்னைக்கு ரெசிபி வீடியோ எதுவும் பார்க்க போறதில்ல. நம்ம அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் Flipkartல இருந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் things வாங்கியிருந்தேன். அப்புறம் லோக்கல் ஷாப்ல இருந்தும் கொஞ்சம் things வாங்கியிருந்தேன். அதை தான் உங்ககிட்ட யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ரிவ்யூ தான் இப்போ நான் சொல்ல போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் Flipkartல இருந்து வாங்கின கொஞ்சம் things வாங்கியிருக்கிறேன். அதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பவுச் மாதிரி இருக்கதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இதில் ரெண்டு மைக்ரோவேவ் ஓவன் க்ளவுஸ் இருக்குது. இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணி நம்ம சூடாக இருக்கிற திங்ஸை எடுக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த ரெண்டு க்ளவுஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சுன்னா கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பேக்கில் இருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேச்சுலா தான். இது சிலிக்கான் ஸ்பேச்சுலா, நான்ஸ்டிக் தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இப்போ ரெண்டு ப்ராடக்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. மூணாவதாக இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளாடி நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் 6 நைஃப் தான் இருக்குது. இது புட்டிங் எல்லாம் கட் பண்ணும்போது நல்ல ஒரு ஷேப் கொடுக்கும், நல்ல ஒரு 6 ஷேப் கொடுக்கும். அதுக்காக தான் நான் இந்த நைஃப் வாங்கினேன். இது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். புட்டிங் பண்ணும்போது புட்டிங் ஜெல்லி எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி இதை வச்சு கட் பண்ணிங்கன்னா இதே ஷேப் உங்களுக்கு கொடுக்கும். சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இப்போ நம்ம 4வது பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த பேக் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, கேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டர்ன் டேபிள் தான் இதுக்குள்ளாடி இருந்து. அதாவது கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம ரிவால்வ் பண்ணி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ரொட்டேட்டிங் டேபிள் தான் இதுக்குள்ளே இருந்துச்சு. நான் பிளாஸ்டிக்கில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிளாஸ்டிக் ரொட்டேட்டிங் டேபிள் தான் இது. நான் ஆர்டர் பண்ண அதே ஒயிட் கலர் ரொட்டேட்டிங் டேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது கூடவே ஐசிங் நைஃபும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கேக் பண்ணுறதுக்கு ஐசிங் நைஃப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேக் ஐசிங் பண்ணுறதுக்கு. இப்போ இது ரெண்டும் காம்போவாக கிடச்சிச்சு. இதெல்லாம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பராகவே ரொட்டேட் ஆகுது. சரி, இனி நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளாடி என்ன இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் ஆர்டர் பண்ணியிருந்த கிளாஸ் பவுல்ஸ் தான் இந்த பாக்ஸில் இருந்திருக்கு. ட்ரியோ கம்பெனியோட மிக்சிங் பவுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மைக்ரோவேவ் சேஃப், ஓவன் சேஃப் தான். இது நல்லா சூடு தாங்கும், அதனால் ரொம்ப பொட்டி போகாது. ரொம்ப சூப்பரான ஒரு கிளாஸ் பவுல். இந்த கம்பெனி நல்ல ஒரு கம்பெனி தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரியோ கம்பெனி. கிளாஸ் பவுல்ஸ் வாங்கும்போது நான் இந்த கம்பெனியோட கிளாஸ் பவுல்ஸ் தான் பிக் பண்ணுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது யூஸ் பண்ணி பார்க்கும்போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நான் அந்த இமேஜில் பார்க்கும்போது நான் எதிர்பார்த்த அளவுக்கு உள்ள சைஸில் இல்லை, அதை விட கம்மி சின்ன சைஸில் தான் எனக்கு வந்திருக்கு. இமேஜில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனால் இது நார்மல் சைஸில் தான் கிடச்சிருக்கு. இதில் 3 இருக்கிறதுலே பெரிய சைஸ் இதுதான். ஆனால் இதுவே குட்டியாக தான் இருக்குது. இது அதை விட கொஞ்சம் குட்டி சைஸ். இந்த பவுல் தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ் பவுல். 3மே நல்லா இருந்துச்சு. இவ்வளோ திங்ஸும் தான் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. பாக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அன்பாக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் இருந்து வாங்கின கொஞ்சம் திங்ஸ் காமிக்க போகிறேன். இதுதான் எங்கள் ஊர் ஷாப்பில் வாங்கின கொஞ்சம் திங்ஸ். இது மெஷரிங் கப்ஸ். ஆல்ரெடி என்கிட்ட மெஷரிங் கப்ஸ் இருக்குது. இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எனக்கு நல்லா பிடிச்சிருந்து, அதனால் இதை எடுத்துருக்கிறேன். இதில் ஸ்பூன்ஸ் எதுவுமே வராது, ஒன்லி கப்ஸ் தான். 1/8, 1/4,
அப்புறமா 1/3, அப்புறமா ½ கப் இருக்குது, அப்புறமா 1 ஃபுல் கப், இவ்வளவு இருக்குது. டோட்டலாக 5 கப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லீஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அதனால இந்த பிளேட் எடுத்துருக்கிறேன். அப்புறமா இது வந்து கேக் டின், கேக் பேக் பண்ணக்கூடிய கேக் மோல்டு, ஸ்கொயர் டைப் வந்து எடுத்துருக்கிறேன், ஸ்கொயர் ஷேப். அப்புறமா ஹார்ட் ஷேப் எடுத்துருக்கிறேன். ரவுண்ட் ஷேப் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. எனக்கு ½ kg கேக் தான் நான் பேக் பண்ணுவேன், 1 kg பேக் பண்ணுறது கிடையாது, அதனால நான் ½ kg டின் தான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஸ்க்ராப்பர், அப்புறம் வந்து நாசில்ஸ், அப்புறம் சின்னதாக ஒரு 2 பவுல்ஸ் சின்னதாக இன்க்ரீடியன்ட்ஸ் வைக்கிறதுக்கு சின்ன குட்டி பவுல் எடுத்துருக்கிறேன். அவ்வளோந்தான் நான் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ். ஆன்லைன்லேயும் அப்புறம் வந்து ஆஃப்லைன்லேயும் நான் வாங்கின கொஞ்சம் திங்ஸ், கேக் பேக் பண்ணுறதுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் தான் இப்போ நான் காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.